வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகும். தான் பெத்த பையன்ட்ட 24 மணி நேரம் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு நாளில் 24 மணி நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு இல்லை ப்ரோ, இப்போ நான் எங்கள் அம்மாவை இனிமேல் நடத்திட்டேன், இனிமேலாம் பார்த்துக்கணுன்னு எனக்கு இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவாங்க. இருக்கிறப்ப உதாசீனத்தை படுத்தாதீங்க. அப்பா அம்மா யார் படிப்பு என்ன கேட்க போகிறாங்க? நம்மளுக்கு கெட்டது நினைக்காத ஒரே ஜீவனா அது அப்பா அம்மா மட்டும்தான். அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எனக்கு காலேஜ்லேருந்து நான் காலேஜ் படிக்கும்போது இருந்தாங்க எங்கள் அம்மா. 2nd year to 3rd year போகும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கால் கிட்டே எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க. பஸ் ஏற்றியா அப்போ ஒரு கால், இறங்கிட்டியா ஒரு கால், வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால், வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கால், சாயந்தரம் அவங்க வரும்போது ஒரு கால். இப்போ ஒரு கால் கூட வராதான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். அந்தமாரி இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அருமை தேடிலாம் போய் கேளுங்க. இங்கே பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பேரண்ட்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க அருமையை போய் கேளுங்க. இப்போ யாருன்னா கால் பண்ணால், இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து யார் ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையோ, நமக்கு இன்கமிங் காலில் ரெகுலராக வர ஒரு கால் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ இல்லையோ, டாப் லிஸ்ட்டில் அம்மா இருப்பாங்க. கண்டிப்பாக பாய்ஸாக இருக்கட்டும் பொண்ணுங்கள்ட்ட இருக்கட்டும் அம்மா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு தான் நிறைய கால் அம்மா பண்ணுவாங்கன்னு கிடையாது, பசங்களுக்கும் பண்ணுவாங்க. போய் பசங்களை போய் கேட்டு பாருங்கள், மணி 9 மணி ஆனாலும் எப்படா வீட்டுக்கு வர, எங்கே இருக்கிற, ஏது இருக்க, நான் வெளியே சாப்பிடாத. அவங்க பையன் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம உட்கார வச்சு நம்ம கையில் பிள்ளைக்கு போட்டு தரணும், ஊட்டி விடணும். அவங்க சில பசங்களுக்கு தப்பான பழக்கத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் எழுப்பி பையனுக்கு 2 வாய் ஊட்டி விட்டுட்டு அப்பா கூட போட்டு என்ன வேணால் மானவரையாக அடிக்கலாம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தை திட்டினாலும் சாப்பாடு போய் ஊட்டுறவங்க, எழுப்பி ஊட்டுறவங்க அம்மா மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க இருக்கிறப்ப எப்போயுமே ஒரு பொருள் இருக்கிறப்ப அருமை தெரியாது. பொருளுக்கே அந்த வேல்யூனா, நம்மளை இத்தனை வருஷமாக பார்த்து உனக்கு ஒரு படிப்பு கொடுத்தது, உனக்கு ஒரு டிசிப்ளின்ட்டு கொடுத்தது, உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. இப்போ உன்னை பார்த்து ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்கன்னா அந்த மரியாதைக்கு வர காரணம் யார்? பேரண்ட்ஸ் தான். சேம் அம்மாவுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அப்பாவுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இருக்கும்போது அவங்க நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இல்லாதப்பா அழுறது வேஸ்ட்டு. நீங்கள் அம்மா இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க. இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு இல்லை ப்ரோ, இப்போ நான் எங்கள் அம்மாவை இனிமேலாம் நடத்திட்டேன், இனிமேலாம் பார்த்துக்கணுன்னு எனக்கு இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எனக்கு காலேஜ்லேருந்து நான் காலேஜ் படிக்கும்போது இருந்தாங்க எங்கள் அம்மா. 2nd year to 3rd year போகும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கால் கிட்டே எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க. பஸ் ஏற்றியா அப்போ ஒரு கால், இறங்கிட்டியா ஒரு கால், வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால், வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கால், சாயந்தரம் அவங்க வரும்போது ஒரு கால். இப்போ ஒரு கால் கூட வராதான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். அந்தமாரி இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அருமை தேடிலாம் போய் கேளுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. இருக்கிறப்ப உதாசீனத்தை படுத்தாதீங்க. அப்பா அம்மா யார் படிப்பு கூட அம்மா அப்பாவும் கூட வரமாட்டாங்க தான், கூட உன் லைஃப் பார்ட்னர் தான் வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா வரமாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா உட்கார சோறு வச்சு அவங்க வேறுனா கேட்க போகிறாங்க. அவங்க இத்தனை வருஷமாக அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க, சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு சோறு போடுங்க. வேறவங்கள்ட்ட என்ன கேட்க போகிறாங்க? நம்மளுக்கு கெட்டது நினைக்காத ஒரே ஜீவனா அது அப்பா அம்மா மட்டும்தான். அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா, அக்கா பார்த்துக்கிறாங்க, 2 அக்கா இருக்காங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அக்கா பற்றி சண்டை போட்டுப்போம், எப்படி சொல்கிறது, சொல்லவே வேணாம். சம்டைம் இனிமையே அக்காங்க தான். அவள் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கினேன், ஏன் ட்ரெஸ்ஸை போய் ஏன் இப்போ நீ கொடு, உன் ட்ரெஸ்ஸு இல்லை வாஷலேட்டே கிடையாது. அடுத்த டைம் படம் எடுக்காதுன்னு சொல்லுவோம், மறுநாள் எடுத்து போட்டுப்போம். அது இன்றைக்கி அடிச்சுப்போம், நாளைக்கு குடிப்போம். அது வேறு. அக்கா தங்கச்சின்றது ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி அக்கா தங்கச்சி ரிலேஷன்ஷிப். போய் கேட்டு பாருங்கள் எப்படி மாஞ்சி போனோம். நானும் வெளியே ஒருத்தவங்கள்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் தங்கச்சி அவள் இவளையே கேளுங்க. நான் ஏன்னா ஒன்று சொல்லிட்டா, நீ போவல ஆஃபீஸ் போவல, லாரி வர இட்டி செத்துருன்னுவேன். அவள் பேசவே அவளை சனியன்னுவா, என்ன சொல்லுவா, நீ ஒரு கேடு கேட்ட ஜென்மன்னுவா, இன்னாத இல்லாத பொல்லாத வார்த்தையே திட்டிப்போம். நைட் ஆனால் எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கணும், அவளுக்கு வாங்கினது ஒரு பப்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் நானும் அவளும். நான் இன்னொரு அக்கா வீட்டில் இருக்காங்க, 2 பேரும் மேரிடு, நான் தான் லாஸ்ட்டு. ஸோ என்ன வாங்கினாலும் எனக்கு கொடுத்துருவாங்க முதல்ல. இப்போ புக் பண்ணதே அவள் தான், டிக்கெட்டு புக் பண்ணதே அவள் தான். இது வரைக்கும் 3 வாட்டி சொல்லி காமிச்சிட்டா. காசுக்காக சொல்லி காட்டல, பார்த்தியா என்னால் தான் எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கேன்ட்டு. நான் சொன்னேன், அடுத்த எஃப்டிஎஃப்எஸ் நான் புக் பண்ணுறேன், அந்த டிஷர்ட்லாம் ஒன்றா எடுக்கலாண்டி, நீ டிஷர்ட் காசு போடு, நான் ஸ்நாக்ஸ் காசு போடுறேன், நீ எனக்கு மதியானம் சாப்பாடு கொடுத்து பிரிச்சுக்கிட்டோம். இதேமாரி இருக்கணும். ஸோ இப்போ பேசி தவிர்த்து சொல்லி காட்டுறது உண்மையாக அவள் காசுலாம் பார்க்க மாட்டா. என்னோடய சந்தோஷத்துக்கு அவள் இருக்கிறா, அவளோட ஹாப்பினஸ்க்கு நான் இருக்கிறேன். அவள் தான். இன்றைக்கி காலைல அடிச்சுப்போம், நைட்டு வந்து அவள் தான் சாரி கேட்பேன் என்கிட்ட. நான் தான் சீன் போடுவேன், ஓவராக பிகப் பண்ணுவேன். அவள் அந்த மாதிரி கிடையாது. சிக் மேன் நான் சொல்லுவேன், என்ன சேத்தா நீ தப்பு பண்ணிட்ட, நான் தான் சாரி கேட்கல, ஓவராக சீன் போடாது, இந்த அளவுக்குலாம் திமுறி யாருக்கும் வரக்கூடாதுன்னுவா. ஆனால் அவளை ஒரு இடத்துல கூட என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. நான் இருந்திருக்கிறேன். என்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். அவங்க அத்தைக்கிட்ட கூட என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. என் தங்கச்சி ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்பா. அவங்க எதாவது என்ன கேட்டால் கூட என் தங்கச்சி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, என் தங்கச்சி நான் தான் திட்டுவேன். திட்டு ஒரு மேலே யாருக்கும் எடுத்துக்க மாட்டான்.
திட்டினா இவங்க 2 பேர் தான் என்னை திட்டுவாங்க. அந்த மாதிரி என் அம்மா இப்போ வரைக்கும் எனக்கு அம்மா ஃபீல் இருக்குதான். அந்தளவுக்கு இவங்க இல்லாத மாரி இவங்க பார்த்துக்கிறாங்களா இல்லைன்னு சொல்ல. பட் அதையும் மீறி நாங்கள் 3 பேர் எங்கள் அம்மா மிஸ் பண்ணுவோம். நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இல்லைன்னா லாஸ்ட்டு இதுவுமே எனக்கு எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட் அக்காவோட மேரேஜ் தான் எங்கள் அம்மா பார்த்தாங்க. மற்ற எந்தமே எங்கள் அம்மா பார்க்கல. இவளோட மேரேஜும் பார்க்கல. ஃப்யூச்சரில் எனக்கு ஆக போகுது அதையும் பார்க்க மாட்டாங்க. அது